ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடந்துச்சு. சிவராத்திரிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலையேன்னு மனசில் ஒரு கவலையாகவே இருந்தது. இங்கே வேலை இருக்கிறதுனால போக முடியலை இந்தியாவில். ஸோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு காலையிலேருந்தே ஒரே யோசனையாக இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற பாம்பே என்னையை தேடி வந்துருச்சு. அப்படி தான் சொல்லணும். வந்து கரெக்டாக எப்பயும் நான் 5 o'clock ஆனால் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லாக இருந்தது. சரி தண்ணி ஊற்றி ஏன் தண்ணியை வேஸ்ட் பண்ணுவானே, மழை தான் பெய்ய போடேன்ட்டு நான் கதவை திறக்கவே இல்லை. 5 மணிக்கு கதவை திறக்கலைன்ட்டு பார்த்தா கேட்டுக்கிட்ட வந்து பாம்பு வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் பூச்சாடிக்கிட்ட வெயிட் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம படுத்துருக்கிற ரூமுக்கு பின்னாடி அடுத்து வந்திருக்கு. திடீர்னு அங்கே வந்த பசங்க, வேலையாக வந்த பசங்க, ஹோட்டல் பசங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மேடம் பாம்பு நிற்கிது அப்படின்னு. சரி, இன்றைக்கி சிவராத்திரி, பாம்பெல்லாம் அடிக்கக்கூடாது, நம்மளை தேடி அதுவே வந்திருக்குன்றப்ப நம்ம கடவுளை வணங்குறத ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி விட்டாச்சு. என்ன ஒரு அற்புதமான நிகழ்வு பார்த்திங்களா மக்களே. நம்ம கோயிலுக்கு போகலேன்னு மனசு கவலைப்பட்டால் அதுவே நடத்துறது. நல்ல பெரிய நீளமான பாம்பு மக்களே. பையன் இப்போ தான் கதவை திறந்த சத்தம் கேட்டுட்டு அது உள்ளே அங்கே ஓட பார்க்குது. பையன் பார்த்துட்டாங்க. ஓகே, அடிக்க வேண்டான்னு சொல்லி விட்டாச்சு ஃபைனலாக. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே இது வீட்டோட கேமரா ரெக்கார்டிங்ஸில் இருந்து தான் எடுத்தேன். எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே சிவராத்திரி இன்றைக்கி அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ மக்களே, பாய்.